சிங்கப்பூர் சலூன். ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ், லால், மீனாட்சி சௌத்ரி, கிஷன் தாஸ், ஆன் ஷீட்டல், ரோபோ சங்கர் இப்படி பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, ஜுங்கா, ரவுத்ரம் போன்ற படங்களில் ஃபேமஸான டேரக்டர் கோகுல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் சாச்சா அப்படின்னு ஒரு முடிவெற்றவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டாக வர ஆசைப்படுறான். அதுக்காக அந்த பையன் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, கடைசியில் அந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகுறானா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. சத்யராஜ், ரோபோ சங்கர் காமெடி இந்த படத்தில் ஒர்க் ஆயிருக்கு. குறிப்பா சத்யராஜ் காமெடியில் பட்டியை கிளப்பியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி கதிரா இந்த படம் பார்க்குறவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் அப் என்டர் பண்ணருக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கிஷன் தாஸ் ஆர்ஜே பாலாஜி ஃப்ரெண்டு கேரக்டர்ல கடைசி வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமா கூடவே இருக்காரு. ஆக்டர் லால் சாச்சாவா கேரக்டர்ல பொருந்திருக்காரு. படத்துல ஜான் விஜய் ஆல்ரெடி ஒரு செயின் ஆஃப் சலூன் வச்சிருக்க கார்பரேட் ஓனரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இவர் ஆர்ஜே பாலாஜி ஓபன் பண்ணணும்னு நினைக்கிற அந்த சலூனோட வேல்யூ தெரிஞ்சு அதை அழிக்க நினைக்காம அதை வாங்க நினைக்கிறாரு. அரவிந்த் சாமி, லோகேஷ் கனகராஜ், ஜீவா இவங்கெல்லாம் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அரவிந்த் சாமி பண்ணியிருக்க கேமியோ ரோல் தான் இந்த படத்துலேயே ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, யங்ஸ்டருக்கு இன்ஸ்பைரிங்காகவும் ஒரு நல்ல என்டர்டெய்னராகவும் இருக்கும். தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட்.